அது போன வாரம் இது இந்த வாரம்னு சொல்லி பிரச்சனைகளுக்காக காத்துட்டு இருக்க நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் எப்படியானதா இருக்கும்? அவங்களுக்கு நம்மளுடைய சோழி பிரசன்னம் மூலியமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆஸ்ட்ரோ கிளேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோ கிளேட்ஸ் மூலமாக சனி பயிற்சியுடைய முழுமையான பலன்களை தந்தேன். அதே நேரம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வக்கரமானார். வக்கரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல். அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் தர போகின்றார். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் என்னுடைய முழுமையான பலனோடு குரு பகவானையும் சேர்த்தே சொல்ல வேண்டியது. மற்ற கிழகனுடைய இருப்பு இழந்ததை திரும்ப செய்வதோடு சனி பகவான் தரக்கூடிய கெடுபலனில் இருந்து காக்கின்ற ஒரு சக்தி. அந்த வகையில குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து திரும்பவும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு போகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். கன்னிராசி இருக்கக்கூடிய உத்தரா 2, 3, 4, கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசி இருக்கக்கூடிய சித்திரை 1, 2, கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல சனி பகவான் பயிற்சியாகும் போது ரோக சனியாக இருந்தார். அந்த ரோக சனியாக இருந்து பலன் தந்தவர் ஒரு நிம்மதி தருவதற்காக ஒரு வாய்ப்பை தந்தார், சந்தர்ப்பத்தை தந்தார். குருவை போல குருவாக இருந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தி சென்றார். கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருந்த ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று. அந்த வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக பலன் தந்தார். கண்டக சனி என்பதெல்லாம் சிலர் பயமுறுத்துறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நிதானமாக பொறுமையாக தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலும் கண்டக சனியுடைய பாதிப்பு இருக்காது. அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்தில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பா இப்ப சொல்ல போனோம்னா, அதாவது ராசிகளை பொறுத்த வரைக்கும் நீச கதியில கலத்திரகாரர்கள் சுக்ரன் தன குடும்பஸ்தானத்தை நகர்வது ஒரு அற்புதமான பலன்க. இதை நான் சொல்லிதான் தரணும். அதாவது சனி பகவான் கைவிட்டாலும் கூட, குரு பகவான் பாராமுகமாக இருந்து விட்டாலும் கூட, அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ராசியில நீசகதி ஆகின்றார். தன குடும்பஸ்தானத்தில் நகர்வது அற்புதமான ஒரு யோக அமைப்பு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதி அதே ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதும் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தான் தான். குறிப்பா 6ஆம் இடத்துல யோகக்காரகன் ராகு சனி பகவானும் இடத்தில் இருப்பதனால உச்சம் பெறுவதனாலும் சாதகமாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்துல ராகுவும் சனி பகவானும் ஒரு சாதகமாக இருக்கிற ஒரு அருமையான காலம். அதே நேரத்தில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாயும் தருவார். குறிப்பா சொல்லப்போனால் நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பம். 12க்கு உரிய சூரியன் 2ஆம் இடத்திலும் 12ல பொறுத்த வரைக்கும் கேது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் தருவார். ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் செலுத்தினா போதும். சாதகமான வீடுகளில சுக்கிரன் பயணிப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். திருப்தியான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும். சனி பகவானால் வீண் குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடும். உடல்நல கவனம் செலுத்துங்க. கன்னிராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன, அவங்களுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னென்ன ஐயா? ஒரு மனிதனின் வாழ்க்கையில 3 பலம்: தெய்வ பலம், தேக பலம், மனோபலம். இந்த 3 பலமும் குறைந்த காலத்துல தெய்வ பலம் நம்மை காப்பாற்றும். அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு போற இடைப்பட்ட இடம், அதான் அப்பளைய குண்டா என்ற ஒரு அருமையான இடம். அங்கு இருக்கக்கூடிய பெரும்பால் பாத்தீங்கன்னா அபயஹஸ்தத்தோடு இருக்கின்றார். இன்றைய காலகட்டம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனி கண்டக சனியாக மாறி கண்டக சனி திரும்பவும் ரோக சனியாக மாறும் இருப்பதனால உடல்நிலையில கவனம் இருப்பதற்கும், உடல்நிலையில முன்னேற்றம் பெறுவதற்கும், உடல்நலத்துல பாதிப்பில்லாமல் இருப்பதற்கும் பெருமாளின் திருவடியை வழங்குவீர்களானால் தெய்வ பலம் துணை செய்யும்.